பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். இந்த 23ஆம் சங்கீதம் முழுமையாக நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை நம்முடைய மெய்ப்பராகவும் நம்மை அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகவும் வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த 4ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தில் நாம் வாசிக்கிறோம், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று. இந்த கோலும் தடியும் ஆடுகளை பாதுகாப்பதற்காகவும், அதே போல இந்த ஆடுகள் மெய்ப்பருடைய வழியை விட்டு விலகி செல்லும் பொழுது மறுபடியும் அவைகளை அந்த மெய்ப்பருடைய வழிக்கு கொண்டு வருவதற்காகவும் உபயோகிக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாவற்றையும் செய்கிறார். நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நம்மை பாதுகாக்கிறார். அதே போல நம்மை சிட்சிக்கவும் செய்கிறார். இது எல்லாமே நம்மை தேற்றுவதற்காக. நாம் நினைக்க வேண்டாம், நம்மை தேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் என்னை மகிழ்ச்சியாக்குற காரியங்களை செய்தால் போதும், நான் தேறி விடுவேன் என்று. ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று. அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம் என்றால் நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறோம், அதன்படி செய்ய நினைக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்தால் நாம் ஆண்டவரை போல, அதாவது பரிசுத்தவான்களாக மாறுவோம். இது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக ஆண்டவர் செய்கிறார். ஆகையால் நாம் நினைக்க வேண்டாம், எனக்கு எதற்காக இந்த கஷ்டம், என்னை எதற்காக ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்று. தேவன் தாம் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். எதற்காக என்று பார்த்தோம்னா, நன்மையான வழிகளில் நம்மை கொண்டு வருவதற்காக. இந்த மெய்ப்பர்கள் ஆடுகளை கொன்று போட வேண்டும் என்பதற்காக அடிக்கவில்லை. அதை தொடும்பொழுது அதை ரொம்ப பொறுமையாக கையாளுவார்கள். அந்த வழிகளில் கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ, எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா அடிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அதை நடத்துவார்கள், அடிப்பார்கள். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமென். நாம் யார் என்பது, நம்முடைய பலவீனம், நம்முடைய பலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தேவன் நம்மை சிட்சிப்பது நாம் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும், அவருடைய வழிக்குள் நாம் வர வேண்டும் என்பதற்காக. இது எல்லாமே ஒரே ஒரு காரியத்திற்காக தான், நம்மை தேற்றுவதற்காக. ஆகையால் ஆண்டவரால் நாம் சிட்சிக்கப்படும் பொழுது நாம் என்ன தவறு செய்கிறோம், ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போக செய்கிற காரியங்கள் நம்மில் என்ன இருக்கிறது என்று பார்த்து நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய நாடுவோம். நம்மை அதற்காக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நம்மை நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்து அவருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்வார். ஆமென்.